இந்த மாதிரியான அதாவது ஒரு காலத்தில் பேரண்ட்ஸ் தான் காதலை எதிர்ப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் இருந்து இன்னைக்கு அம்மா அப்பாக்களே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் காதலிங்க அப்படின்னு பிள்ளைகளை சொல்கிறாங்க. பசங்க காதலிக்காமல் இருக்காங்க. அம்மா அப்பாக்களுடைய இந்த மாற்றத்தை, இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எனக்கு 2 பொண்ணுன்னு வச்சுங்களேன். இப்போ 2 பொண்ணு நம்ம பொண்ணுகிட்ட நம்ம சொல்ல முடியாது காதலிங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நம்ம ஒய்ஃப்கிட்ட தான் சொல்லுவோம். இப்போ ஏன்னா இப்போ நான் இந்த லெவலுக்கு ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா, நான் எனக்கு எந்த சொந்தக்காரங்களும் எனக்கு எந்த வித ஹெல்ப்பும் பண்ணல. அப்போ நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லோரும் நம்ம ஹெல்ப் பண்ணி தான் சினிமாவில் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். அப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நமக்கு ஒன்றும் ஜாதியை பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ண தேவையெல்லாம் இல்லை. நம்ம பொண்ணு 2 பேருமே யாராவது விரும்புனாங்கன்னா நம்மளே பார்த்து மாப்பிள்ளை நல்லா இருந்தால் போதும், நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். ஜாதியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, பணம் இருக்குது இல்லைங்கெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேசிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாங்கிறது தான் ஆஸ் எ ஃபாதராக என்னோட இது ஒரு 5-10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு ஈகோ இருந்தது. நம்ம பொண்ணு நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லை சொசைட்டி என்ன பண்ணுவோம். என்னை பொறுத்தவரை இப்போ சொசைட்டி அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, ஜாதியை பற்றியோ இல்லை பணத்தை பற்றியோ இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ நான் பார்க்குறது பொண்ணுங்க ரொம்ப இப்போ எனக்கு 2மே பொண்ணுனால அவங்க சொந்த காலில் நிற்கணுங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இப்போ பெரிய பொண்ணுங்க கேட்குறேன், இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கப்பா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு தள்ளிக்கினே இருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம ஆஸ் அ ஃபாதராக எனக்கு தெரியல என்னங்கிறது. இப்போது நம்ம ஜாதியில் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு ஈகோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களா, அது எப்போ பிரேக் ஆச்சு? ஏன்னா நிறைய இடத்துல கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுது. அதனால இப்போ நம்ம ரொம்ப வற்புறுத்தி கல்யாணம் பண்ண வச்சோன்னா நாளைக்கு இது நம்ம பொண்ணும் அனுபவிச்சிருமோ. அதனால அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறதான் கரெக்டுங்கிறது என்னோட பாயிண்ட். இப்போ முந்தியுள்ள பொண்ணுங்க வீட்டிலே இருந்து இருக்கிறவங்க தானே ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே சொந்த காலில் நிற்கணும், அவங்களுக்கான இது ஏன் பொண்ணு யார் பொண்ணுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச எல்லா பொண்ணுங்களுமே மாறிட்டாங்க. இந்த ஐடி ஃபீல்டு எல்லாம் வந்த பிறகு பொண்ணுங்களும் அதே ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம சொந்த காலில் நிற்கிறோம், நம்ம யாருக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறது பொண்ணுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவு பண்ணிட்டாங்க. அதனால இப்போ பசங்களுக்கு கரெக்டான பொண்ணுங்க கிடைக்கல, பொண்ணுங்களுக்கும் கரெக்டான பசங்க ஈக்குவலாக கிடைக்கல. ஆக்சுவலாக இந்த பக்கம் இப்போ பசங்களுக்கு அலைன்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப டயர்சம் ஜாபாக இருக்கிறதுனால அந்த பொறுப்பை இவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி தோணுது. அவங்கள்ட்ட கொடுக்குறது தான் கரெக்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனு அவங்க லைஃப்பை அவங்க தான் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ அவங்க இண்டிபெண்ட் சொந்த கால் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கடந்த 10-15 வருஷத்தில் உங்களுடைய சக்ஸஸை பற்றி அதிகமாக உங்களுக்கு சொன்னதை போல ஒருவருடைய அன்புக்கு பாத்திரமானவராக நான் இருக்கும் தகுதி பெற்றவருங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ள விதைக்காமல் போயிட்டாங்க. பட் இந்த சேஞ்ச் நல்லா இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. எப்படே நீ இப்போ அதை பற்றி பேசிக்கிறாங்க, காதலிச்சுக்கோங்கிறாங்க. அழகான காதல் காட்சிகளை முன்னை விட அதிகமாக ரசிக்கிறீர்கள். அப்போ மனசு ஒரு அழகான காதலுக்கு ஆசைப்படுது. அது எனக்கு வாக்கியாதுன்னு அவநம்பிக்கையோடு இருக்கு. யூ டிசர்வ் டு பி லவ்ட்.